பகவான் ஓஷோ சொல்வார், why history repeats? Because stupid peoples are repeating the history. இன்டெலிஜென்ட் பீப்புளா இருந்தா நீ ஹிஸ்டரி எப்படி ரிப்பீட் பண்ணுவேன்? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயபல்ஸ் என்ன செய்தாரோ அதையே இன்றைக்கு விஜயின் முதல்வரான அவருடைய ஜோதிடர் செய்கிறார் என்றால் அப்ப ஹிஸ்டரி ரிப்பீட் தானே ஆகுது. இந்த வரக்கூடிய வைகாசிக்கு அப்புறம் குரு பயிற்சி பாருங்க, கஷ்டம் தீரும், கண்டிப்பா கஷ்டம் தீரும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது என்னுடைய கட்சி 100 ஆண்டுகள் ஆளும் நாங்க இப்பயே உடைச்சு விட்டாரு சோசப் விஜய். இதுக்கப்புறமா அந்த கட்சி எங்கிருந்து மீண்டு எழுந்து வந்து 100 ஆண்டுகள் ஆளப்போகுது. ஆனாலும் மனிதனுடைய ஆணவம், உங்களிடம் அரசியல் அதிகாரம் வரும் பொழுது உங்களிடம் புரிதல் குறைகிறது. அப்போ உங்ககிட்ட நீங்க எதை வேணாலும் சொல்லலாம், நீங்க எதை வேணா செய்யலாம், ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. பாருங்க, நீ ட்ரம்ப் நேரா போய் வெனிசுலா நாட்டின் அதிபரை நாட்டுக்குள்ளே போய் சிறை பிடிச்சு கைதி ஆகிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டாரு. வெனிசுலாவுக்குள்ள போய் அந்த நாட்டு அதிபரே பிடிச்சிட்டு வந்துட்டார். காரணம் பவர், வல்லரசு நாடு அவர்கிட்ட பவர் கொடுத்துருக்கு. அதுல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ராணுவ வீரன் சொல்றான், அமெரிக்கா கிட்ட வச்சுக்காதீங்கப்பா, அவங்க என்னன்னு தெரியல, விண் உலக மனிதர்கள் மாதிரி வந்தாங்க, ஒரு சவுண்டு கேட்டது, காதுல மூக்குல ரத்தம் வருது, எங்க அதிபரை வெனிசுலா அதிபரை தூக்கினே போட்டாங்க. காரணம், அந்த ட்ரம்ப் கிட்ட பவர் இருக்கு, உலகின் வல்லரசு நாடான பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. அப்ப அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாயிடும். ஏன்னா நீங்க கை தேர்ந்த திருடுன்றது ஊருக்கே தெரியும். ஆனா என்ன ஒண்ணு உங்களை பிடிச்சி ஜெயில போட முடியலன்னா, நீங்க திருடுற எந்த திருட்டுலயுமே ஆதாரத்தை விட்டு வருது. நீங்க தான் திருடன், கை தேர்ந்த திருடன் ஊருக்கே தெரியும், ஆனா ஆதாரம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிமுகவை உடைத்து விட்டார். தூய சக்தியோடு கைகுலுக்கி விட்டார். தூய சக்தி தீய சக்தியோடு கைகுலுக்கி விட்டது. இப்போது மக்களே புரிந்து கொள்ளட்டும், யார் தூய சக்தி யார் தீய சக்தி. இல்லை என்றால் தேர்தலுக்கு முன்பே இவர்களெல்லாம் கூட்டு வைத்திருந்தார்களா, அதுவும் தெரியாது. இப்போ உன்னுடைய கேள்வி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்மா. இப்போ நாம் சொன்னது எல்லாமே ஜோதிடம் அறிவியல் இல்லை என்று அறிவியல் ஷான் கார்லசன் என்ற ஆய்வின்படி நிரூபித்து விட்டது. 1985 அது புகழ்பெற்ற ஆங்கில நாளேடான அமெரிக்காவிலிருந்து நடக்கக்கூடிய நேச்சர் பத்திரிகையில் வந்துவிட்டது. இப்பொழுது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேர் அல்லது பல லட்சம் பேர்கள் அப்படி என்றால் இந்த ஜோதிட சத்குருஜி மேரு ஜோதிடத்தை அறிவியல் பொய் என்று சொல்லிவிட்டது. இவரும் அந்த அறிவியலுடைய முடிவுக்கு இசைந்து விட்டாரா, ஒத்துக்கொண்டாரா என்ற கேள்வி வரும். பகவான் ஓஷோவிடம் ஒரு புத்த பிச்சு வந்தாராம். அவர் சொன்னாராம், நீங்கள் யார் வந்தாலும் அவரை தியானத்தில் தள்ளிவிடுகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் மிகவும் வைராகியமானவன், மேலும் புத்திசாலி. என்னை நீங்கள் அப்படி தியானத்தில் தள்ள முடியாது. என்னிடத்திலே ஒரு 100 கேள்விகள் இருக்கிறது. அந்த 100 கேள்விகளுக்கு நீங்கள் விடை சொன்னால்தான் நீங்கள் என் சொல்லும் தியானத்தை நான் செய்வேன். அப்பொழுது பகவான் ஓஷோ சிரித்துக் கொண்டே சொன்னாராம், நீங்கள் தியானம் செய்தால் அந்த 100 கேள்விகளுக்கு நீங்களே விடை தெரிந்து கொள்ளலாம். அப்படித்தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு குருகுல வாசத்தில் போய் அமர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய அக கேள்விகள் என்றைக்குமே உங்களுடைய அக சந்தோஷத்திற்கு அறிவியல் துணை புரியாது. அதனால்தான் அகம் புறம் என்று பிரிக்கப்பட்டது. இது தமிழர் பண்பாட்டில் மட்டும் பிரிக்கப்படவில்லை, உலகம் முழுவதும் there are extroverts, there are introverts. இன்ட்ரோவர்ட் என்பது உள்ளுக்குள் அடையும் மகிழ்ச்சி வேறு, எக்ஸ்ட்ரோவர்ட் என்பது அறிவியல் வளர்ச்சியால் அடையும் மகிழ்ச்சி. இப்போ நீங்க பிளஷர்னு தான் ஆரம்பத்தில் வச்சாங்க காருக்கு. ஏன் காருக்கு பிளஷர் என்னன்னா மகிழ்ச்சி. கார்ல போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஏசி, இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேன் இருக்கும், பழைய அம்பாசிடர்ல உள்ள ஃபேன் இருக்கும், இப்போ ஏசி வந்துடுச்சு. பிளஷர். ஸோ அவுட்டர் பிளஷர் கேன் கிவ் யூ சயின்ஸ், இன்னர் பிளஷர் கேன் கிவ் யூ ஆஸ்ட்ராலஜி, ரிலிஜியன், மிஸ்டிசம், மெடிடேஷன். ஆனா நாம எப்பவுமே ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, அகத்தை அறிவியலாக்க முயற்சிக்கிறோம். அதனால் வந்த பிரச்சனை ஷான் கார்லசன். இந்த ஜோதிஷத்தை கண்டுபிடித்த எந்த ரிஷிகளும் இதை அறிவியல் என்று சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாத போது ஆராய்ச்சி செய்ய வேண்டியதே இல்லை. அந்த ஷார்ல் கார்ல்சன் என்னுடைய ஜோதிட குருநாதர் சிவா மேகநாதனிடம் தொடர்பு கொண்டு 1985 அந்த பிசிஸ்ட், அந்த சயின்டிஸ்ட் கேட்டிருந்தால் அவர் அப்பொழுதே இந்த ஆர்டிகளை காண்பித்திருப்பார். ஏனென்றால் அவர் 1980களிலேயே ஆர்டிகள் அதை எழுதிவிட்டார். ஜோதிடம் தன்னிடத்தில் முழுமையான அறிவியல் விதிகளை வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அப்படி இருந்தும் ஏன் மக்கள் இதை நம்புகிறார்கள் என்றால், ஒவ்வொரு யுகந்தோறும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு வாக்குபலம் உள்ள ஜோதிடர், பல பிறவிகளாக அதை கற்று வந்த ஜோதிடர், அவர் சொல்வதெல்லாம் பெருவாரியான மக்களுக்கு பலிப்பதால் மட்டுமே இந்த கலை இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி சொல்லும் நபர்கள் 100ஆக இருக்கலாம், 1000ஆக இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், கோடிகளாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஜோதிடத்தை படைத்த ரிஷிகள் என்ன சொல்கிறார்கள், இந்த கலை 1 கோடி பேரில் ஒருவருக்குத்தான் புரியும். இதற்கு நூலாதாரமே என்னிடத்தில் உண்டு. பழங்கால நூல்களில் 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு தான் புரியும்னா
புரியணும்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 கோடி பேருக்குள்ள இருக்காங்கன்னா 8 பேருக்கு தான் புரியும். இந்தியாவின் ஜனத்தொகை 140 கோடி பேர்னா 140 பேருக்கு தான் புரியும். உலக ஜனத்தொகை 800 கோடி பேர்னா 800 பேருக்கு தான் புரியும். அந்த 800 பேரில் ஒருத்தரை வந்து ஷான் கார்லசன் 1985 இந்த ஜோதிடம் அறிவியல் ரீதியாக 100 பேர் நபர்களுடைய ஆளுமை திறனை அவருடைய ஜாதகத்தை வைத்துக் கொண்டு கணிக்க முடியுமா என்றால் எடுத்த எடுப்பில் முடியாது. இது ஒரு குருகுல வாசத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோள் நிலைகளுக்கும் ஜோதிடத்தில் ரிஷிகள் சொல்லியிருக்கக்கூடிய சின்னார்த்தம் என்கின்ற சின்னங்கள் என்கின்ற சிம்பல் என்கின்றதற்கும் உங்கள் மனமும் புத்தியும் அறிவும் ஆத்மாவும் பொருந்துவதை போல் உணர்கிறதா? உணர்கிறது என்றால் அந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா? இப்போது என் அனுபவத்தை சொல்கிறேன். 1994ஆம் ஆண்டு முதல் நாளில் என் குருநாதரை சந்தித்த போது 4 பலன்கள் சொன்னார். அந்த 4 பலன்கள் எனக்கு நடந்திருக்கிறது. அதனால் நான் ஜோதிடத்தை நம்புகிறேன். அது மட்டுமல்ல, நானும் அருணாச்சலமும் கூடி பேசி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் என்று 1.5 வருடம் பேசினோம். பிறகு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என்று 5 வருடங்கள் பேசினோம். அப்போது நாங்கள் பேசியது எல்லாமே நடக்கிறது. ஒன்று கூட அதில் நடக்கவில்லை என்றால் கூட நான் இதை நம்பாமல் போயிருப்பேன். ஆனால் இப்பொழுதும் நான் இதை நம்புகிறேனா என்று கேட்டால் நம்பவில்லை. கண் இருப்பவர்கள் எதையும் நம்ப வேண்டியதில்லை, பார்த்து தெரிந்து கொள்வார்கள். நான் அன்றைக்கு என் குருநாதரிடம் சொன்னதுதான், நான் ஜோதிடத்தை தெரிந்து கொள்கிறேன், நம்ப மாட்டேன். எப்பொழுது நம்புவேன்? அந்த பலன் நடக்கும் பொழுது நம்புவேன். நடப்பதற்கு முன்பு வரையிலும் அது ஆராய்ச்சியில் இருக்கிறது, ஆய்வில் இருக்கிறது. அதற்காக நான் என்னென்ன அறிவை சேகரிக்க வேண்டும், அதற்காக நான் என்னென்ன விதமான தொழில்நுட்பங்களை கற்க வேண்டும், அதில் இருக்கிறது. உதாரணத்திற்கு என் குருநாதர் 4000 கோடி நான் சம்பாதிப்பேன் என்றார். 4000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில் வேணாமா? சும்மாவே 4000 கோடி கொட்டுமா? கொடுக்குற தெய்வம் கூரையை பிடிச்சிக்கிட்டு கொடுக்குன்ற பழமொழி மாதிரி சீலிங்கை பிடிச்சிக்கிட்டு கொட்டுமா? அதற்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பேசுவதற்கு எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க திரையில பேட்டன் ரைட் உள்ள இந்த புடவையை கண்டுபிடிச்சேன். அம்பானி தன்னுடைய சுயசரிதையில் இப்படி எழுதுகிறார், அவர் பில்லர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் பாலிஸ்டர். எனக்கு இதற்கு ஒரு 1000 கோடிக்கோ 500 கோடிக்கோ இன்வெஸ்டர் கிடைத்தால் நான் இப்படி எழுதுவேன் 50 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து. அவர் பில்லர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் யோர் ஸ்டார் சைன் சில்க் சாரீஸ்ன்னு எழுது. அப்போது என் குருநாதர் புத்தியை வச்சு பொழைச்சிக்கொன்றாரு. பின்னாடி இருக்கிற இந்த ப்ராடக்ட் இன்டெலெக்சுவல் ப்ராடக்ட்னு என் பேரில் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன். என் குருநாதர் 1994 புத்தியை வச்சு பொழைச்சிக்கொன்றாரு. 1995 சொல்கிறாரு. நான் பேட்டன் ரைட்ஸ் 2011 வாங்கிட்டேன். பேட்டன் ரைட்ஸ்ன்றதும் புத்தியை வச்சு தான். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திர ஸ்டார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, பரணி நட்சத்திர ஸ்டார் இன்டெலெக்சுவல், இப்படி 27 நட்சத்திரம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியின் மீது வெஞ்சர் கேபிட்டல் 1000 கோடி 500 கோடியை கொடுத்தா நான் அதை 10 மடங்காகவோ 20 மடங்காகவோ மாற்றுவேன். அப்போ புத்தியை வச்சு பொழைச்சிக்கிட்டேன்னா புத்தியை வச்சு தான் 2000 தத்துவ பதிவுகள் போட்டிருக்கேன். அப்போ அந்த ஜோதிஷம் பழிக்குதா? புத்தியை வச்சு தான் 3000 வீடியோக்கள் போட்டேன். இந்த வீடியோ உட்பட புத்தியை வச்சு தான் நான் 5 கோணங்களிலிருந்து அறிவியல், மெய்யியல், மதவியல், தத்துவவியல், நடைமுறை பிராக்டிக்கல்வியல் எல்லாவற்றிலும் கொடுத்தேன். இதுவும் புத்தி தான். இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த கணப்பொழுதும் புத்தி தான். அப்போ அந்த புத்தியை வச்சு பொழைச்சிக்கொண்டாரு. புத்தியை வச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது அதனால தானே நான் கடவுளோடைய மேலானவன்ற கமெண்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம்ன்ற கமெண்ட் வாங்கிறீங்க. இதெல்லாம் புத்தியை வச்சு தானே வருது. அப்போ எனக்கு ஜோதிஷம் வேலை செய்யுது. ஏனென்றால் நான் அந்த சின்னார்த்தங்களையும் அந்த சிம்பலுக்கும் எனக்கும் என் போன ஜென்ம கர்மாவிற்கும் அந்த விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கிறதா, அதை நான் படித்து வந்திருக்கிறேனா என்பதை பார்த்து இந்த 30 வருடங்களில் பலித்திருக்கிறது. ரொம்ப அசால்ட்டாக நைட்டு 12 மணிக்கு அருணாச்சலம் கையில் ஒரு சிகரெட் வச்சுக்கிட்டு சொன்ன பலனெல்லாம் எனக்கு பழிச்சிருக்கு. அதனால தான் என் குருநாதர்கள் சொல்லுவார், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட வேத புத்தகத்தை வச்சு ஜோசியம் சொல்லி தரல. ஏன்னா இது அறிவு சம்மந்தப்பட்டது, நம்ம 2 பேருடைய டயலாக்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது. எப்படி சாக்ரட்டிஸ் தன் சிலரோட டயலாக்டிக்ஸ் பேசினாரோ பின்னாடி அதுதான் புக்ஸ் ஆச்சு. அது மாதிரி நானும் அருணாச்சலமும் அவர் ஒரு ஜோதிட சாக்ரட்டிஸ், நான் ஒரு பிளாட்டோ. அப்படி அவர் என் ஜாதகத்துக்காக சொன்ன பலன்கள் எல்லாமே நடந்திருக்குது. அல்ப பலனும் நடந்திருக்குது, புனித பலனும் நடந்திருக்குது, வானலாவிய பலனும் நடந்திருக்கு. அப்போ இது ஒரு அந்தரங்க கலை. இதை பொதுப்படையாக ராசி பலனில் பர்னம் எஃபெக்ட், அதான் பெட்ரமர் ஃபார் எவர் கண்டுபிடிச்சா இருப்பார். ராசி பலனில் எல்லாருமே இது நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது பர்னம் எஃபெக்ட். பொதுப்படையாக எப்போதுமே மனிதன் நல்லதையே பேசு. 3 குரங்குகள் இருக்கும் பாரு, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே என்ற மனோபக்குவம் உள்ளவர்களுக்கு நடந்த மாதிரி இருக்கும். அதுக்காக கெட்டது நடக்காமையா இருக்கு? அதுக்காக டெய்லி கொள்ளை கற்பழிப்பு நடக்காமையா இருக்கு? வரலாறு என்பதே தின நாழிதழுக்கு நீங்கள் ஏதாவது முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. 1 மாதம் சேர்ந்தாலே வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதுதான் வரலாறு. வரலாறு என்பது குப்பை. நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் வர தகவல் தான் வரலாறுல இருக்கும். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அக்பர் இந்தியாவை ஆண்ட போது அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்ன வந்ததோ அதை யாராவது இன்னைக்கு வச்சிருப்பானா? வீட்டில் கொண்டு போய் கொட்டு. ஆனால் வரலாறு எப்போது பயன்பாடாகும்? அதில் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கும்போது. அதில் செய்த தவறை மீண்டும், அதனால தான் பகவான் ஓஷோ சொல்வார், why history repeats? Because stupid peoples are repeating the history.
இன்டெலிஜென்ட் பீப்புளாக இருந்தால் நீ ஹிஸ்ட்ரி எப்படி ரிப்பீட் பண்ணுவேன்? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயபல்ஸ் என்ன செய்தாரோ அதையே இன்றைக்கு விஜயின் முதல்வரான அவருடைய ஜோதிடர் செய்கிறார் என்றால் அப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் தானே ஆகுது. அவன் கோயபல்ஸும் ஸ்டூபிடுன்னா அப்போ விஜயனுடைய அந்த ராடன் பண்டிட் அவர்களும் ஆமாம். அப்போ பாருங்க, பிகாஸ் இட்ஸ் ஒன்லி ரிப்பீட்டிங் த ஹிஸ்ட்ரிஸ். இன்டெலிஜென்ட் பீப்புள் ஒதுங்கிடுறான். புத்தர் மாதிரி என்ன மாதிரி இந்த ஆட்டத்திலேருந்து என்ன மாதிரி புத்தர் மாதிரி ஓஷோ மாதிரி நாங்கள் விளைகிறோம். பிகாஸ் வி ஆர் இன்டெலிஜென்ட் பீப்புள். வாட் கேன் வி டூ ஃபார் தட்? வி ஆர் இன்டெலிஜென்ட். தட் இஸ் அவர் கர்மா. தட் இஸ் வி ஆர் ட்ரெயின்டு. அதான் பகவான் ஓஷோ சொல்லுவார், நீ பல பிறவியில் கற்றதை கற்காமல் செய்ய முடியாது. அப்போ ஜோதிடம் உண்மை யாருக்கு? ஒரு குருவிடம் தன் ஜாதகத்தை கொடுத்து ஒரு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளாகவாது ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டதும் என் வாழ்க்கை ரிசம்பிள்ஸுக்கும் ஒத்து வருவது வாழ்க்கையில் நடக்கிறதா என்றதை பிராக்டிஸ் செய்தவர்களுக்கு ஜோதிடம் உண்மை. பிராக்டிஸ் செய்யாதவர்களுக்கு பர்னம் எஃபெக்ட். பொதுவாக ஒரு ஜோசியர்கிட்ட போனாக்கா 4 நல்ல வார்த்தை ஏதாவது ஒன்று பலிக்கத்தான் செய்யும். இன்னைக்கு அதுக்கு ஜோசியமே தெரிய வேண்டாம். ஒரு நல்ல புத்திசாலியாக வந்து நீங்கள் ஒரு 4 விஷயம் நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லுங்களேன், எல்லாருக்குமே அது பலிக்கும். நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆமாங்கன்னுவாங்க. உங்கள் காசை தான் எல்லாரும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இதுவரையிலும் உங்கள் சொந்தத்தில். உங்கள் காசைத்தான் நீங்கள் எல்லாருக்கும் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒருத்தருடைய பாசை கூட நீங்கள் தொட்ட ஆள் கிடையாது. ஐயோ ஆமாம் சொல்லுவாங்களா இல்லையா? நீங்கள் உழைக்கிறீங்க குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு, ஆனால் அவங்க அதை வந்து வேல்யூ பண்ணுறதில்ல. சார் எப்படி சார் பார்த்தா மாதிரியே சொல்கிறீங்க? உங்களை யார் வந்து அவமதித்தாலும் இன்னா செய்தாரே ஒருவர் அவர் நான் நன்மையும் செய்து விடலை தான் உங்கள் கேரக்டர். இந்த 5 பாயிண்ட்டை எந்த ஜாதகனுக்கு கண்ண முடி சொல்லுங்கள் கரெக்டுன்னு. இந்த வரக்கூடிய வைகாசிக்கு அப்புறம் குரு பயிற்சி இருக்குது பாருங்கள், கஷ்டம்லாம் தீரும். கண்டிப்பாக கஷ்டம் தீரும். ஏன்னா எமோஷன், அதனால தான் ஆங்கிலத்தில் பேர் வச்சோம். மோஷன்னாலே நடந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். கஷ்டமும் நிற்காது, துக்கமும் நிற்காது. ஏன்னா வாழ்க்கை எமோஷனில் இருக்குது. ஏன் எமோஷனில் இருக்குது? ஏன் மோஷன்னா என்ன அர்த்தம்? ஓட்டம். ஒரு ரிவர் மோஷனில் இருக்குது. ஏன்னா பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. ரங்கராட்டினம் மாதிரி தான் பூமி சுற்றும் போது என்ன ஆகும்? நிச்சயமாக மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதைத்தான் ஜோதிடம் அதை வந்து சிம்பிளாக்குது. பூமி சுற்றுது இல்லைம்மா, பூமி நின்றுட்டே இருந்தால் தான் கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி சந்தோஷப்பட்டவன் சந்தோஷப்பட்டு, பூமி தான் சுற்றுதே, சுழற்சியில் இருக்குதே. அப்போது ஒரு கணத்துக்கும் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பகவான் ஓஷோ சொன்னார், வாழ்க்கை என்பது செத்து பிழைக்கும் கலை. யார் ஒருவன் செத்து பிழைக்கும் கலையை கற்றானோ அவனால் மட்டுமே வாழ்க்கையில் வாழ முடியும். ஏனென்றால் துன்பமும் நிரந்தரம் அல்ல, இன்பமும் நிரந்தரம் அல்ல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது என்னுடைய கட்சி 100 ஆண்டுகள் ஆளும்னாங்க. இப்போயே உடைச்சி விட்டார் சோர்ஸ் ஆஃப் விஜய். இதுக்கப்புறமா அந்த கட்சி எங்கிருந்து மீண்டு எழுந்து வந்து 100 ஆண்டுகள் ஆள போகிறது. ஆனாலும் மனிதனுடைய ஆணவம். அதுதான் பகவான் ஓஷோ சொல்வார், பொலிட்டிஷியன்ஸ் ஆர் ஆல் பீப்புள் சொல்வார். என்னுடைய நிலையும் அதே தான். பொலிட்டிஷியன்ஸ் ஆர் ஆல் peoples, because when the power comes their hand, their understand level is very low. உங்களிடம் அரசியல் அதிகாரம் வரும் பொழுது உங்களிடம் புரிதல் குறைகிறது. அப்போ உங்ககிட்ட நீங்க எதை வேணாலும் சொல்லலாம், நீங்க எதை வேணா செய்யலாம், எந்த நாட்டின் மீது வேண்டுமென்றாலும் போர் தொடுக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. பாருங்க, நீ ட்ரம்ப் நேரா போய் வந்து ஒரு நாட்டின் அதிபர், அந்த வெனிசுலா நாட்டின் அதிபர் தானே அவர். வெனிசுலா நாட்டின் அதிபரை நாட்டுக்குள்ளே போய் சிறைபிடிச்சு கைதி ஆகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டார். வெனிசுலாவுக்குள்ள போய் அந்த நாட்டு அதிபரே பிடிச்சிட்டு வந்துட்டார். காரணம் பவர். வல்லரசு நாடு அவர்கிட்ட பவர் கொடுத்துருக்கு. புதுவிதமான ஆயுதங்களை வைத்து புதுவிதமான யுக்தியை உலகம் இதுவரையிலும் கண்டிராத வகையிலும் அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ராணுவ வீரன் சொல்கிறான், அமெரிக்கா கிட்ட வச்சுக்காதீங்கப்பா, அவங்க என்னன்னே தெரியல, விண் உலக மனிதர்கள் மாதிரி வந்தாங்க, ஒரு சவுண்டு கேட்டுது, காதில் மூக்கில் ரத்தம் வருது, எங்கள் அதிபரை வெனிசுலா அதிபரை தூக்கினே போட்டாங்கப்பா. காரணம், அந்த ட்ரம்ப் கிட்ட பவர் இருக்கு, உலகின் வல்லரசு நாடான பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. அப்போ அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாயிடுது. அந்த இடத்துல ஒரு 100 பேர் செத்தா கவலை இல்லை எனக்குன்றாரு. ஈரானுக்குள்ள போய் அடிக்கிறாரு. ஏன் அடிக்கிறாரு? நீ அணுகுண்டு வச்சுக்காத, அதனால 1,00,000 பேர் செத்தா எனக்கு என்ன கவலை? பவர் எங்கேல இருக்கு? வல்லரசு நாட்டின் அதிபர் என்ற பவர். இப்படித்தான் இதற்கு முன்பு பல சமூக நாகரிகங்கள் அழிந்திருக்கிறது. ஆனால் அந்த அழிந்தது எல்லாமே போர்களில் தான் அழிந்தது. அட்லாண்டிஸ் என்பது கடலுக்கடியில் போனது. பல வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டைத்தான் அந்த கால 12,000 வருடங்களுக்கு முன்பு எல்லா மதங்களிலும் இந்த பூமி நீரால் அழிக்கப்பட்டது என்று ஒரு கோட்பாடு உண்டு. அந்த நீரில் அழிக்கப்பட்ட ஒரு இடம்தான் அட்லாண்டிஸ் என்று பல வரலாற்று ஆய்வறிஞர்கள் கூறுகிறார்கள். காரணம், அப்போது மனிதனம் இருந்த ஒரு அணுகுண்டு தான் அந்த அட்லாண்டிஸ் வந்து சமூக நாகரிகமே கடலுக்கடியில் போனது. நாம் நம்முடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி நாம பார்த்துருக்கோம். மொஹஞ்சதாரோ அழிந்து போயிடுச்சு. மொஹஞ்சதாரோவில் பெட்ரூம்லேயே வந்து பாத் டப் இருந்திருக்கு. பெட்ரூமை ஒட்டியே பாத் டப் இருந்தது. அந்த அளவுக்கு
அளவுக்கு நாகரிகமாக வாழ்ந்திருக்கான். பெட்ரூமுக்கு பக்கத்திலே நாமளாம் அட்டாச்சு பாத்ரூம்னு அது கதவை வைக்கிறோம். கதவே இல்லாமல் பெட்ரூம் பக்கத்தில் பாத்ரூம்கள் இருந்ததாக மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. செங்கற்கள், அங்கே இருந்த இடிஞ்ச கட்டுமானங்கள். அப்போ மனித குலத்திடம், அரசியல்வாதிகளிடம் எப்பொழுதெல்லாம் ஹை பவர் வருகிறதோ அப்பொழுது எல்லாமே அந்த பவரை வைத்து ஒன்று அவன் தன் நாட்டு மக்களை கொள்கிறான், அல்லது எதிரி நாட்டு மக்களை கொள்கிறான், அல்லது தன்னுடைய அரசியல் கோட்பாடுகளுக்கு எதிராக உள்ளவர்களை கொள்கிறான், சிறையில் அடைக்கிறான். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக அவர்களே இந்த பூமிக்குள் வருவதால் வரலாறு மீண்டும் மீண்டும் திரும்ப நடக்கிறது. வரலாறு திரும்ப திரும்ப நடக்கூடாது என்றால் முட்டாள்கள் பெறக்கூடாது. அதனால ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா என்பதை நீ அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அகக்கலை. உன் காதலி உன்னிடம் அன்பாக இருக்கிறாளா இல்லையா என்பதை உன் நண்பன் எப்படி முடிவெடுக்க முடியும்? உன் மனைவி உன்னுடன் அன்பாக இருக்கிறாளா இல்லையா என்பதை நீ அனுபவித்து வாழ்ந்துதானே தெரிந்து கொள்ள முடியும். இல்லைங்க, எதிர் வீட்டுக்காரன் சொன்னான்னாக்கா நான் நம்புறேன், என் பொண்டாட்டி என் கூட நல்ல அன்பா இருக்கான்னு அப்படின்னு சொன்னா எவ்வளோ அபத்தம் அது. எதிர் வீட்டுக்காரன் எப்படி தெரியும்? அவன் உன் பொண்டாட்டி கூட வாழ்ந்து பார்த்தா தான் அவன் சொல்லுவான். உங்கள் வீட்லேயே அவன் ஒரு 6 மாதம் வாழணும், நீ அவனுக்கு ஒரு ரூம் கொடுக்கணும், நீங்கள் 2 பேர் கொஞ்சம் குழாவது அவன் பார்த்தா தானே சொல்ல முடியும். அப்படி பார்க்க வச்சு செய்கிற ஒரு விஷயம் அந்தரங்கம் என்பது. எதனால அதுக்கு பேர் பர்சனல்ன்றோம், பர்சனல் ஐடின்னு சொல்கிறோம். நம்ம பர்சனல் யாரும் தெரிஞ்சுக்கூடாது. அதனால அஸ்ட்ராலஜி பர்சனல். அது சயின்ஸாக இருந்தாத அதை பர்சனல் ஆக்கியிருக்க மாட்டானே. சயின்ஸ் இஸ் நாட் எ பர்சனல். சயின்ஸ் யார் வேணாலும் போய் கற்றுக்கலாம். ஒரு கலையை கடத்ததான் முடியும், அறிவியலை கற்றுத்தர முடியும் என்பதற்கு ஒரு கதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு ஊரில் கை தேர்ந்த திருடன் இருந்தான். அந்த கை தேர்ந்த திருடன் இன்ன தேதி, இன்ன மாதம், இன்ன நேரத்தில் இந்த வீட்டில் திருடப் போகிறேன் என்பது முன்பே சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டு திருடுவார். அவருக்கு 80 வயதாகிவிட்டது. அதனால் தேவையில்லை, இனி திருட முடியாது. ஓய்வாக இருக்கும்போது மகனுக்கு கல்யாணமாய் 2 குழந்தை வந்துடுச்சு. அவனுக்கு இந்த திருட்டு கலையை கற்றுக் கொடுக்க சொல்லி அவன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா சொல்றாரு, கற்றுக் கொடுக்க முடியாதுடா, கலையை கடத்த தாண்டா முடியும், அப்போ கடத்தியாவது விடு அப்படின்றான். சரின்னு ஒரு நாள் நிலா வெளிச்சத்தில், நல்ல அமாவாசை, இருட்டில், சரிடா அவன் சொல்கிறான், அப்பா எனக்கு வேறு தொழில் தெரியாது, நான் போய் எங்கேயாச்சும் வேலைக்கு போனாலும் எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் கை தேர்ந்த திருடுன்றது ஊருக்கே தெரியும். ஆனால் என்ன ஒன்று உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட முடியலன்னா, நீங்கள் திருடுற எந்த திருட்டுலையுமே ஆதாரத்தை விட்டு வரதில்லை. நீங்கள் தான் திருடன், கை தேர்ந்த திருடன் ஊருக்கே தெரியும். ஆனால் ஆதாரம் இல்லை. போலீஸுக்கு ஆதாரம் வேணும், இல்லாமல் ஒன்று எப்படி கை செய்ய முடியும்? அதனால தான் அவருக்கு பேர் கை தேர்ந்த திருடன். சரி மகனே வா, திருட்டுக்கலையை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டில். அது நல்ல அமாவாசை, மார்கழி அமாவாசை, பனி. இவர் 80 வயசாவது, இவர் கை உதிரல. இப்போ நம்ம இந்த காம்பவுண்டாவில் ஜம்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு, பையன் கை உதிருது. அதான் சொன்னார், பார் திருட வந்தது நீயா நானா? நீங்கள் தான் தந்தையே, அப்போ உன் கையே உதிருது, வா அப்படின்னு நேராக ஜம்ப் பண்ணி அந்த கதவை ஓங்கி அடித்து, திருட வந்துட்டான், பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு மகனை அந்த தாழ்வாரத்துக்கு உள்ள தள்ளி வெளியில் டாப்பால் போட்டு இவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. எங்க கைத்துக்கட்டில். அப்போ உள்ள கலேபரமாய் உருட்டுக்கட்டை கிட்டுக்கிட்ட எடுத்துக்கிட்டு அடியாட்களோட தானே இருப்பார் ஜமீன்தார் எப்பவுமே. இவனை தேடுறாங்க. இவன் உயிர் படைச்சோம், தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 மணி நேரம் கழிச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு கையில் அருவாளோட வரும். அவங்க அப்பாவுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. யோ தந்தையே எழுந்துடுறா அப்படின்றான். இன்னைக்கு உன் சாவி என் கையில் தான்டா, கலையை கடத்த முடியும், வெங்காயம்னு சொல்லிட்டு ஏதோ இலக்கிய ரீதியாக பேசி என்னை கொண்டு போய் ஒரு அது சாதாரண ஆளாது. அவங்க வீட்டில் எல்லாம் வீச்சருவாக வச்சுருக்காங்க, எல்லாம் தூக்கிட்டு, அப்படி என்னடா நான் உனக்கு தான் பிறந்தனா யாருக்காவது பிறந்தனாடா, என்னை கொல்றதுல உனக்கு அப்படி என்ன மகிழ்ச்சினாக்கா, மகனே நிப்பாட்டு, நடந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை, அங்கே என்ன நிகழ்ந்தது அதை சொல் அப்படின்றாரு. அப்போ தான் கொஞ்சம் கிராஸ் பண்ணுறான். இதில் வேற பெரிய எதுகை மோகனை, நடந்ததை சொல்லாதே, நிகழ்ந்ததை சொல்லுன்னு. என்னையா நிகழ்ந்தது? ஆம் தந்தையை, அங்கே நிகழ்ந்தது நடக்கவில்லை. நீங்கள் என்னை அந்த வீட்டிற்குள் தள்ளிவிட்டு திருடன் பிடித்துக்கொள் என்று கத்திவிட்டு போனவுடன் அங்கே இருந்து ஒரு பெண்மணி ஒரு லாந்தர் வெளிச்சத்தை கொண்டு என் முகத்தை பார்க்க வந்தார். அந்த வெளிச்சத்தோடு சேர்த்து அவளையும் தள்ளி அந்த லாந்தர் விளக்கை கழட்டி அந்த ரூமையை எரிய வைத்தேன். அதில் ஐயோ மீயோ என்று அவள் கத்தும் போது அந்த கூட்டம் முழுவதும் அந்த நெருப்பை அணைப்பதற்கு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த வேலையில் நான் பின்பக்க கதவு வழியாக தப்பிச்சு ஓடினேன். அப்படியும் விடாமல் ஒரு 4-5 பேர் அந்த நெருப்பை அமைக்கிறதுக்கு மொத்த கூட்டத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு நான் இப்படி வரும்போது என் பின்னாடி ஒரு 5 பேர் ஓடியாந்தாங்க. ஒரு கட்டத்தில் தரைக்கு தரையோடு ஒட்டிய ஒரு ஆழ்கிணறு இருந்தது. அந்த இடத்துல ஒரு பாறாங்கல்ல போட்டு நான் தான் அதுக்குள்ளே ஊந்துட்டேன்ற பாவலா பண்ணுறதுக்கு பக்கத்தில் சுடுகாட்டு பக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்தேன். ஏன்னா இந்த கூட்டம் திரும்பி என்னை பெண் தொடர்ந்தா வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்க.
சொல்லுவாங்க. அதனால் நான் பாட்டுக்கு வந்து சுடுகாட்டில் இருந்தேன். அவங்க எல்லாருமே அந்த பாறாங்கல்லு தான் நான் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக திருடன் செத்தாண்டா, நம்ம முதல்ல வீட்டை போய் பார்ப்போம், அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கே என்ன சேதாரம் போகுதுன்னு அங்கே போயிட்டாங்க. உண்மைதான் தந்தையே, அங்கே நடக்கவில்லை, நிகழ்ந்தது. இப்போ அப்பா தூங்கிட்டே சொன்னார், இந்த திருட்டு கலையை நான் உனக்குள் கடத்தி விட்டேன், இனி நீ போய் திருடி உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கோ, நீ யாருக்கிட்டையும் அந்த போலீஸ்கிட்டையும் பிடிபட முடியாது. இப்படி என் குருநாதர்கள் இந்த ஜோதிட கலையின் வாயிலாக என் ஜாதகத்தில் உள்ள ராஜயோகங்களை கடத்தினார்கள். அது ஒன்று கூட வந்து மாறாமல் எனக்கு நடக்கிறது. இப்படி இப்போது பார்க்கும் இந்த நேயர்களுக்கு நடக்க வேண்டும், உலக மக்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய குருகுலத்தில் வந்து கற்க வேண்டும். வேறு எந்த விதமான வழியும் இல்லை. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான முழு விளக்கம். இப்போ இத்துடன் இந்த விளக்கம் மக்களுக்கும் பயன்படும் என்று நிச்சயம் எனக்கு தெரியும். அறிவியல் ரீதியாக, மத ரீதியாக, உளவியல் ரீதியாக, லிங்குஸ்டிக் என்கின்ற லாங்குவேஜ் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, ஜோதிடம் உண்மையா பொய்யா என்பதற்கு அனைத்து தளங்களிலிருந்தும் நான் விளக்கம் கொடுத்து விட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா, நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.